வணக்கம். BMC நியூஸ் லைவ் இதை வழங்குவோர் அல் ஹிலால் மருத்துவமனை மற்றும் மருத்துவ மையங்கள். செய்திகளுக்காக நான் ஷனா சுல்தானா. இன்றைய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு அமைச்சகத்தின் வானிலை இயக்குநரகம் ராஜ்யம் இலையுதிர் காலத்திலிருந்து குளிர்காலத்திற்கு ஒரு இடைநிலை கட்டத்தில் நுழைவதாக அறிவித்துள்ளது. இதன் விளைவாக வரும் நாட்களில் வானிலை ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்திய வானிலை புதுப்பிப்புகளின்படி நவம்பர் 27 முதல் 28 மாலை வரை பஹ்ரைனை ஒரு குறைந்த அழுத்த அமைப்பு தாக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது நாடு முழுவதும் மிதமான மழை பெய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பட்டத்து இளவரசரும் பிரதமருமான அவரது ராயல் ஹைனஸ் இளவரசர் சல்மான் பின் ஹமத் அல் கலீஃபா குவைத் அரசின் தூதுவரும் வெளியுறவு அமைச்சருமான மேதகு அப்துல்லா அலி அல் யஹ்யா அவர்களை குதேபியா அரண்மனையில் இன்று வரவேற்றார். இந்த சந்திப்பின் போது அடுத்த வாரம் குவைத்தில் நடைபெறவிருக்கும் 45வது GCC உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு குவைத் அமீரிடமிருந்து அவரது மாட்சிமை பொருந்திய மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபா அவர்களின் சார்பில் அவரது ராயல் ஹைனஸிற்கு அழைப்பு வந்துள்ளது. லெப்டினன்ட் ஜெனரல் ஷேக் அப்துல் அசீஸ் பின் சவுத் அல் கலீஃபா தேசிய காவலர் பணிப்பாளர் தேசிய காவலரின் ஆசிரிய முகாமில் உள்ள கடல்சார் ஆதரவு பிரிவின் தயார் நிலையை ஆய்வு செய்தார். இந்த விஜயமானது தேசிய காவலரின் பல்வேறு பிரிவுகளின் செயல்திறன் மற்றும் செயல்பாட்டை தயார் நிலையை மேம்படுத்துவதற்கான மூலோபாய திட்டங்களுடன் ஒத்துப்போகிறது. லெப்டினன்ட் ஜெனரல் ஷேக் அப்துல் அசீஸ் அதன் கடல்சார் உபகரணங்கள் மற்றும் வாகனங்கள் மற்றும் திறன்கள் மூலம் பிரிவின் தயார் நிலையை மதிப்பாய்வு செய்தார். பயிற்சி திட்டங்கள் மற்றும் செயல்பாட்டு திட்டங்கள் குறித்து விரிவான விளக்கத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார். இனி செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம். All your favorite products under one roof in Bahrain from our 14 branches at 27-year-old Megamart and Macromart. Bakery, fresh meat and fish, fruits and vegetables, sweets and snacks, ready-to-eat foods, dairy products, grocery or consumer goods. To have a wonderful shopping experience, please visit your nearest Megamart Macromart branch. Megamart and Macromart, full of goodness.
மீண்டும் வணக்கம். நகர திட்டமிடல் மற்றும் மேம்பாட்டு ஆணையம் UPDA மற்றும் தகவல் மற்றும் கவர்மெண்ட் அத்தாரிட்டி IGA ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் திட்டமிடல் டிஜிட்டல் தளத்தில் மூலம் புதிய சேவைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. பஹ்ரைனின் டிஜிட்டல் மாற்ற முன்முயற்சியின் ஒரு பகுதியாக CPDA CEO அறிவித்துள்ளார். புதிய சேவைகளில் அரசாங்க தள ஒதுக்கீட்டிற்கான கோரிக்கைகளை மதிப்பாய்வு செய்தல், இழப்பீடு கோரிக்கைகளை நிர்வகித்தல் மற்றும் பகுதி திட்டமிடலுடன் சீரமைக்க சொத்து உரிமை தரவை புதுப்பித்தல் ஆகியவை அடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் டிசம்பர் 6, 2024 அன்று மாலை 5 மணி அளவில் 2வது மாடி ஃபுட் கோர்ட் ராம்லி மாலில் நடைபெறவிருக்கும் கேக் கலவை விழாவில் பங்கேற்க அனைத்து கர்ப்பிணி பெண்களும் வரவேற்கப்படுகிறார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் டெலிவரிக்காக BD 50 பண வவுச்சர்கள் பெறுவார்கள் என்றும், அல்ஹிலாலில் 3 மாதங்கள் இலவச கர்ப்ப ஆலோசனை பெறுவார்கள் என்றும், லக்கி டிரா மூலம் இலவச டெலிவரி பெறுவார்கள் என்றும், தாய்மார்கள் மற்றும் புதிய குழந்தைகளுக்கு பரிசு தகவல்கள் மற்றும் புத்துணர்ச்சியும் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹஜ் மற்றும் உம்ராவிற்கான உச்சக்குழு 2025 ஹஜ் பருவத்திற்கான பதிவு முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்வதற்கும் பிரச்சாரங்களுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கும் ஒரு கூட்டத்தை நடத்தியுள்ளது. பிரச்சார சலுகைகள், பேக்கேஜ் விலைகள் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட நிறுவன அமைப்பின் அடிப்படையில் விண்ணப்பதாரர் முன்னுரிமை உள்ளிட்ட அனைத்து பதிவு நிலைகளையும் ஹஜ் மின் தளத்தில் குழு ஆய்வு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச தேவைகளை பூர்த்தி செய்யும் 26 அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ் பிரச்சாரங்களை குழு அறிவித்துள்ளது. பதிவு செய்தவர்களின் விருப்பங்களின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. BMC செய்திகளுக்காக இணைந்திருங்கள். நான் ஷனா சுல்தானா. நன்றி.